இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னா அது வேற எதுவும் கிடையாது. காலையில இருந்து நம்ம ஃபேமிலி ரிலேட்டடா நமக்கு சின்ன சின்ன ஒர்க்ஸ் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம கரெக்டா செய்யணும். கன்சென்ட்ரேஷன் இந்த இடத்துல இவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த ப்ரோஸ்ல இருக்கிற ஒவ்வொரு லைன்லயும் உங்களுக்கு கேரக்டர் என்னென்ன கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் என்னென்ன விஷயம் பண்ணுச்சு. So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So இன்னைக்கு 9th standard ஒரு லாஸ்ட் போயம் நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான போயம், The Stick Together Families, எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ இந்த லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் படிக்கும் போது இட் வில் பி வெரி வெரி ரைமிங். ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு புரியாத மாதிரியே இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தாங்க. செகண்ட் அதோட போயட் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபோர்த் அதில் இருக்கிற சினோனிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆன்டனிம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சில சினோனிம்ஸில் இருக்கிறதுக்கு ஒரு டைரக்ட் ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை இருக்கும், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆன்டனிம்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆன்டனிம்ஸையும் நம்ம வந்து என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ will be releasing about it. ஆல்ரெடி இல்லைனா ரிலீஸ் பண்ணியிருப்போம், மேபி பை த டைம் யூ கெட் திஸ் வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா பவர் ஒர்க் அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த பவர் ஒர்க் அவுட்டில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி படிக்கணும், படித்ததுக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கணும், அண்ட் டெஸ்ட் சீரீஸை நீங்கள் எழுதினதுக்கு அப்புறமா அடுத்து அந்த டெஸ்ட் சீரீஸ் எழுதுனதுனால நீங்கள் உங்களோட மெயின் எக்ஸாமில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கணும் அப்படின்றத இன் டீட்டெயில்டாக குறிப்பிட்டிருப்பேன். அதோட வீடியோ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்துருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிளியர் குரூப் 2 எக்ஸாம்ஸ் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன், ஆர் ஈவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். அதோட ஃபிளாஷ் கார்டு இங்கே உங்களுக்கு வந்து ஃபிளிக் ஆகும், நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ முக்கியமான போயம்குள்ளே ஃபர்ஸ்ட் போகலாம், அதுக்கடுத்து நம்ம ஆத்தர் கிட்ட வரலாம். ஓகேங்களா? The stick together families are happier by far அப்படின்றாங்க. ஹாப்பியர் பை ஃபார் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்ற கணக்கு கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர் கம்பேரிங் வித் அனதர் திங். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, they are saying it as by far அப்படின்னு வந்து சொல்றாங்க. than the brothers and the sisters who take separate highways அப்படின்றாங்க. அப்போ இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸை யாருன்னு சொல்றாங்கன்னா, அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, we can say it as joint family. We can say it as joint family. So joint family தான் stick together families அப்படின்னு வந்து சொல்றாங்க. And the brothers and the sisters who take separate highways அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான கான்செப்ட் இப்போ பார்க்கலாம். ஜாயிண்ட் ஃபேமிலினா இந்த ட்ரீ வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபாதர் மதர், அவங்க மூலியமாக வந்து என்ன ஆகும், ரெண்டு, அதாவது ஒரு சிஸ்டரு ஒரு பிரதர் கிரியேட் ஆகுறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டு, ஒரு சன்னு ஒரு டாட்டர் அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஹைவேல போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஹைவேன்னு கொடுத்துருக்காங்க, ஒரே இது விஷயத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அதே இது ஒரு செப்பரேட், அதாவது நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவோம், அதை தனி கொடுத்தணும்னு சொல்லுவோம், நியூக்ளியர் ஃபேமிலி. அதில் இவங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சன்னு அண்ட் இது இருக்குன்னா இவங்க தனியாக வந்து தனி கொடுத்துன்னு போய் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு எய்ம் அப்படின்னு போகிறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they are saying it as செப்பரேட் ஹைவே. அந்த ஹைவேன்றது அவங்களுக்கான ஆசைகள், அவங்களுக்கான கோல்ஸ். ஸோ அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு அப்பாவோட கூட பிறந்த ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்லலாம்னா, போயட் வந்து உங்க பிரதரை சிஸ்டரை பார்த்து சொல்ற மாதிரி யூ கேன் டேக் இட். ஓகேங்களா? இட் இஸ் கால்ட் செப்பரேட் ஹைவேஸ். த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் த ஹோல்சம் ஃபோக்ஸ் who make a circle at the fireside that no power but death can break அப்படின்றாங்க. So what is the meaning? அதாவது the gladdest people அப்படின்னா the happiest people. The happiest people living are the wholesome folks. So நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பீட்சா இருக்குன்னா we'll call it a piece. Let us give a piece of cake, இல்லைன்னா piece of pizza அப்படின்லாம், ஆனால் ஸ்லைஸ் ஆஃப் பீஸா அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஹோல்சம்மாக இருக்கிறது அப்படின்னா மொத்தமாக இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். அப்போ ஹோல்சம்னா என்னது, ஹோல்சம் ஃபோக்ஸ் who make a circle at the fireside. For example, fireside னா எல்லாருக்குமே தெரியும், கேம்ப் ஃபயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசுகிற மாதிரி ஃபேமிலியை வச்சு சொல்கிறாங்க. that no power but death can break.
ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர் சைடுக்குள்ளே உட்காந்து அவங்க உட்காந்து நல்லா சர்க்கிள் பண்ணி அதை உட்காந்து அவங்க பேசுகிற அந்த பந்தத்தை, அந்த ஜாயிண்ட்டை வந்துட்டு யாராலையுமே உடைக்க முடியாது கண்டிப்பாக. ஆனால் டெத்தால் மட்டும்தான் உடைக்க முடியும் அப்படின்றத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. பட் டெத் கேன் பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த ஃபைனஸ்ட் ஆஃப் கன்வென்ஷன்ஸ் எவர் ஹெல்ட் beneath the sun are the little family gatherings when the busy day is done அப்படின்றாங்க. இந்த இடத்துல இந்த கன்வென்ஷன்ஸ்க்கான மீனிங்கை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புக்கில் இருந்து எடுத்துக்கோங்க. a large formal meeting of people who have a similar interest அப்படின்றாங்க. சிமிலர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் உட்காந்து திடீர்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாளைக்கு இந்த ஃபேமிலிக்காக ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு வரப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே தீர்த்து ஒரு சிமிலர் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 80% வந்து சேம் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் த ஃபைனஸ்ட் ஆஃப் தி கன்வென்ஷன்ஸ் எவர் ஹெல்ட் beneath the sun. ஆனால் இந்த உலகத்திலே அந்த சன்னு கீழே நடக்கிற முக்கியமான ஒரு சூப்பர்பான ஒரு ஃபைனஸ்டான ஒரு ஃபார்மல் மீட்டிங், அதாவது கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா அது வேறு எதுவும் கிடையாது. காலையிலேருந்து நம்ம ஃபேமிலி ரிலேட்டடாக நமக்கு சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்கும். இப்போ அம்மாவுக்கு வந்து சமையல் செய்யணுன்னு இருக்கும், தங்கச்சிக்கு வந்துட்டு ஹோம் ஒர்க் செய்யணுன்னு இருக்கும், அண்ணனுக்கு வந்து ஒர்க் இருக்கும், நமக்கு வந்து சில காலேஜஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்கும், டியூட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லா கேதரிங்ஸையும் நம்ம காலையில் நல்லா முடிச்சுட்டு கடைசியாக அந்த பிஸி டே முடிஞ்சோன்னே நம்ம வைக்கிற அந்த கேதரிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வந்து யார் சொல்கிறா, நம்மளோட போயட் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் இருக்க ஸ்டான்ஸாஸ் பார்த்துக்கோங்க, AABBCC. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ளே வந்து போகலாம். There are rich folks, there are poor folks who imagine they are wise. அதாவது இந்த உலகத்தில் வந்துட்டு பணக்காரங்களும் இருக்காங்க, அதே நேரத்தில் ஏழைகளும் இருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு வர்க்கத்துலேயும் வந்துட்டு பொதுவானது ஒன்று இருக்குது, தான் தான் பெரிய அறிவாளின்னு நினைக்கிற கூட்டம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதை ஏன் சொல்கிறாங்க? அண்ட் தே ஆர் வெரி குவிக் டு ஷேட்டர் ஆல் த லிட்டில் ஃபேமிலி டைஸ். என்னப்பா உறவு, அக்கா தங்கச்சி உறவா, அண்ணன் தம்பி உறவா, அப்படிப்பட்ட உறவு என்ன பெரிய உறவு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்படியே அதை உடச்சி தள்ளுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஷேட்டர் ஆல் த லிட்டில் ஃபேமிலி டைஸ், each goes searching after pleasure in his own selected way. அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி உடச்சி தள்ளிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு மெயின் கோல் இருக்கும், ஆனால் அது எனக்கு பெருசாக தெரியலை, ஆனால் என்னோட ட்ரீம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் சீக்கிங் பிளஷர். பிளஷர்ன்றது ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ்ன்னு எடுத்துக்கலாம். டெம்பரரி ஹாப்பினஸ், டெம்பரரி ஹாப்பினஸ் இன் இஸ் ஓன் செலக்டட் வே. அவரோட அந்த முக்கியமான விஷயத்தில் அவருக்கு எந்த இடத்துல கோல் இருக்கோ, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் தி செலக்டட் வே. ஈச் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக்ஸ் டு வாண்ட், ஈச் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக்ஸ் டு வாண்டர் அண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக்ஸ் டு பிளே. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செலக்டட் வேல ஈச் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக்ஸ் டு வாண்டர், அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இட் மே பி நடுவில் அவங்களோட கோல்ஸுக்கு சிமிலராக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோ இல்லை ஒரு ஃபண்டரோ கிடச்சிருந்தா அவங்களோட சேர்ந்து வாண்டர்னா என்ன பண்ணுறதுன்னா சுற்றுறது. வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் டு பிளே, அதாவது அவங்க செய்கிற வேலையை அவங்களுக்கும் செய்ய பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இட்ஸ் பிட்டர்னஸ் தே ஹார்வெஸ்ட் அண்ட் இட்ஸ் எம்டி ஜாய் தே ஃபைண்ட். ஆனால் அவங்க கடைசியாக அவங்களுக்கு என்ன தர போகிறாங்க, ஒரு பிட்டர்னஸ், ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த பிட்டர்னஸ் தே ஹார்வெஸ்ட், கடைசியாக அவங்க ஒரு விஷயத்தை வந்து வளர்க்குறதுல அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்க போகிறது ஒரு பிட்டர்னஸாக தான் இருக்க போகுது. அண்ட் இட் இஸ் எம்டி ஜாய் தட் தே ஃபைண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் த சில்ட்ரன் தட் ஆர் வைசஸ்ட் ஆர் த ஸ்டிக் டுகெதர் கைண்ட் அப்படின்னு வந்து கடைசியாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாரு போயிட்டு வந்துன்னா, இருக்கிறதுலே ரொம்ப வைஸான சில்ட்ரன் யாருன்னா த சில்ட்ரன் தட் ஆர் வைசஸ்ட் டு ஸ்டிக் டுகெதர் கைண்ட் அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க இன் தி செகண்ட் ஸ்டான்ஸா. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. AABBCC, வைஸ் டைஸ், வே பிளே, ஃபைண்ட் கைண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், there are some who seem to fancy that for gladness they must roam. There are some who seem to fancy that for gladness they must roam. அதாவது அவங்க சுற்றுறதுல இருக்க சந்தோஷத்துக்காகவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா
தே சீம் டு பி ஃபேன்சி. அவங்களுக்கு வந்து என்னது அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல, அப்படியே போர்ட்ரேல் பண்ணிருக்காங்க. that for smiles that are the brightest they must wander far from home. அவங்க என்ன சொல்றாங்கன்னா brightest, அதாவது for smiles that are brightest அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட அந்த சந்தோஷத்தை தேடி போகும்போது அவங்களுக்கு அப்பதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான சந்தோஷம் இருக்கு, அதாவது ஸ்மைல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. எந்த லைன்லனா வாண்டர் ஃபார் ஃப்ரம் ஹோம், வீட்டை விட்டு வெளியே போய் நிம்மதியா இருந்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு நம்மளோட போயட். that the strange friend is the true friend and they travel for astray அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா wander far from home with a strange friend is true friend. அந்த ஸ்ட்ரேஞ்சர், அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்ம சொன்னோம்ல, அவரை தான் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு ட்ரூ ஃப்ரெண்டா நினைச்சு இப்படி வந்து வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போய் அந்த விஷயத்துல இன்டெல்ஜ் ஆகும்போது இந்த பர்சனோட இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறத வந்து இதுல சொல்லி and they travel for astray அப்படின்னா away from the correct path or correct way of doing something. astrayனா ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டியது, ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய வேண்டியது, அது கரெக்டாக செய்ய வேண்டியதை விட்டுட்டு தப்பான வழியில் அப்படியே வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. they waste their lives in striving for joy that's far away. they waste their lives in striving for a joy that's far away but the gladdest sort of people when the busy day is done. அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை தனியாக நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த 4 கண்டிஷனை சொல்லி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ள வந்து ஒருத்தவங்களை வந்து சொல்கிறாங்க. தட் இஸ், அதாவது அவங்க வேஸ்ட் பண்ணுற பீப்புளை பற்றி பேசுகிறாங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியே போய் ஷேட்டரிங் த டைஸ், அதாவது அவங்களோட பந்தங்களெல்லாம் உடச்சிட்டு போகிறவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அடுத்து பட் த கிளாடஸ்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் வென் த பிஸி டே இஸ் டன், அதாவது இருக்கிறதுலே கிளாடஸ்ட் பீப்புள், இருக்கிறதுலே சந்தோஷமாக இருக்கிற பீப்புள் யாருன்னா அந்த பிஸி டே முடிஞ்சுன்னு ஆர் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ டுகெதர் ஷேர் தேர் ஃபன். அப்பாடா நைட்டு ஈவினிங் ஒரு 5 மணி ஆயிடுச்சு, நைட் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு, அந்த நேரத்தில் உட்காந்து ஒரு டின்னரோ இல்லை எல்லாம் சிரித்து பேசிட்டு அவங்களோட டைஸை நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கவங்க தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து த கிளாடஸ்ட் பீப்புள் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு யூ ஷுட் நோ தட் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஹூ டுகெதர் ஷேர் தேர் ஃபன். இந்த லைனை கொடுத்து இதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஆப்ஷன் ஏ வந்து கிளாடஸ்ட் அப்படின்னு இருக்கும், செகண்ட் வந்து வைசஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து அடுத்து வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியும். பட் இந்த வைசஸ்ட்டும் இருக்கு, அந்த கிளாடஸ்ட்டும் இருக்கு. ஸோ இது ரெண்டுல நமக்கு எது வேணும்னா நமக்கு இந்த லைனை தெரிஞ்சு நீங்க மக்கப் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கிளாடஸ்ட்ன்ற வார்த்தையை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கன்வென்ஷன்ஸ் பார்த்தாச்சு, ஷேட்டர் பார்த்தாச்சு, ஆஸ்ட்ரே பார்த்தாச்சு. இப்போ அடுத்து இன்னும் மிர்த் அண்ட் காம்ரேட் இருக்கு. ஓகே, இட்ஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த். அதாவது அந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி, அந்த ஜாயிண்டாக இருக்கிற ஃபேமிலி தான் இந்த எர்த்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அது வந்து ஜெயிக்கும். இட் வின்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த் that hears the sweetest music, இருக்கிறதுலே அழகான மியூசிக்கை கேட்கும். and that finds the finest mirth. mirth அப்படின்னா லாஃப்டர், ஹியூமர், ஹாப்பினஸ், இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஒரு சந்தோஷத்தை வந்து இந்த மாதிரி கூட இருக்கிற இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலிஸால தான் அனுபவிக்க முடியும். இட்ஸ் த ஓல்ட் ஹோம் ரூஃப் that shelters all the charm that life can give. அந்த ஓல்டு ஹோம்னு சொல்றது எதை சொல்றாங்கன்னா, இந்த ஓல்டு ஹோம் ரூஃப் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஜென்ரேஷனா ஒரே மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியில் எப்பயோ கட்டின வீட்டில், அதாவது பூர்வீக வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தான் வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, தி ஓல்டு ஹோம் ரூஃப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தேர் யூ ஃபைண்ட் த கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட், தேர் த ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ். அங்கே தான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான பிளே கிரவுண்ட் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. தேர் இஸ் த ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ் அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. அண்ட் ஓ வியரி வாண்டரிங் பிரதர், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சுத்திட்டு இருக்கியே பிரதர், வாண்டரிங்னா சுத்திட்டு இருக்கே பிரதர். if contentment you could win, come you back unto the fireside and be comrade with your kin. contentment அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. you will know the meaning contentment. if contentment you win, come back. அப்படி வின் பண்ணும்போது நீ கண்டிப்பா என்ன பண்ணணும்னா you should come and sit by my side and be a comrade with your kin. kinன்றது என்னன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து சொல்றாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த செக்ஷன் வந்து போகலாம். ஓகே, ஸோ இப்போ வார்ம் அப் வந்து இது நம்ம லைட்டாக ஒருக்க தெரிஞ்சுக்கலாம். அட் த ஹார்ட் ஆஃப் லைஃப் லை த ரிலேஷன்ஷிப்ஸ்.
ஸோ ஒரு லைஃபோட ஹார்ட்டாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட போயட் சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ரிலேஷன்ஷிப். You have with other people, with family, classmates and friends close by and far away. All relationships are based on some commonly accepted values. அதாவது எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு முக்கியமான எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற சில வேல்யூஸ் இருக்கு. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அந்த டையை வந்து உங்களால் வந்து இறுக்கமாக பிடிச்சிக்க முடியும். தி ரெஸ்பெக்ட், ஹானஸ்டி, கன்சிடரேஷன் அண்ட் கமிட்மெண்ட். ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக செய்யணும். கன்சிடரேஷன், இந்த இடத்துல இவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், கொடுத்து தான் ஆகணும். ஹானஸ்டி, இவருக்கு உண்மையாக இருந்தால் மட்டும் தான் அவரோட டை வந்து நம்மளால் வளர்க்க முடியும். ரெஸ்பெக்ட் அங்கங்கே எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். திங்க் அபவுட் ஆல் த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவைப்படும். ஸோ ஓகே, புக் பேக் போகலாம். Who are the gladdest people living? The joint families. Where do they gather? Near the fireside. What can break their unity? Only death can break their unity. When do they have their family gatherings? After the busy day is over. Where do they have their family conventions? Under the sun அப்படின்றத ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். இது வந்து ஈஸியாக நீங்கள் வீடுன்னு எழுதிடாதீங்க, அண்டர் தி சன்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த போயட் மீன் பை ஃபைனஸ்ட் கன்வென்ஷன்ஸ்? பெஸ்ட் மீட்டிங்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் சிமிலர் இன்ட்ரெஸ்ட். அதுதான் வந்துட்டு ஃபைனஸ்ட் கன்வென்ஷன்ஸ். ஃபைனஸ்ட் கன்வென்ஷன்ஸ், சிமிலர் இன்ட்ரெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Next, what do the rich and the poor folk imagine themselves to be? They imagine themselves to be wise. What do they do to their families? Shatter their family ties. Whom do they refer to? Rich and poor folk who break their family bonds easily. அப்படின்றது இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நல்லா அதை ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டே வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. அடுத்து இந்த வீடியோவை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி ஒரு 1.5 ஸ்பீடில் வந்து யூடியூப் செட்டிங்ஸில் வச்சிங்கன்னா வேகமாக அதை அடுத்து உங்களுக்கு வேகமாக முடிச்சு கொடுக்கும். அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் அப்படியே மக்கப் பண்ணிக்கிட்டே வாங்க எல்லாத்தையும். இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். அடுத்து, why do they roam? Roam is search of gladness. According to them, when do they get bright smiles? When they are far away from home. Who are the gladdest people? Brothers and sisters who share their fun with their families. When do they share their fun? When the busy day is over. ரொம்ப ரொம்ப important. What do who refer to? Brothers, sisters of joint family. இது மூணுமே ரொம்ப முக்கியமான வார்த்தை. Who wins the joys of the earth? The stick together family. How do they find their joy? Hearing the sweetest music. What does the poet mean by stick together families? Means a joint family அப்படின்றத நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இது நம்ம வந்து இன் டீட்டெயிலாக அடுத்து போகலாம். ஸோ இதை வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இதில் பெர்சானிஃபிகேஷன் எல்லாருக்குமே தெரியும். which is an inanimate object or abstraction is given human qualities. இது சிம்பிளாக சொல்லணும்னா ஹியூமன் குவாலிட்டி வந்தாலே அது பெர்சானிஃபிகேஷன். ஸோ இதில் சில விஷயங்கள் வந்து நம்மளோட போயம்ஸ் இது வரைக்கும் படித்த போயம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வித்தியாசங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுவேன். பட் இன்னும் கொஞ்சம் சில முக்கியமான போயம்ஸ் இருக்குது. அந்த போயம்ஸ் முடிஞ்சிட்டு நம்ம பேசும்போது இன்னும் உங்களுக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பலமாக இருக்கும். பட் அந்த வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த போயம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ப்ரோஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நம்ம கிராமர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இந்த 70 டேஸ்க்குள்ள உங்களை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தரோ பண்ணி வைக்க போகிறேன். பட் நான் உங்களுக்கு கொடுக்குற ரிக்வெஸ்ட்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதை வந்து இங்கே நடத்தாமல் ஒரு 4 கிளாஸை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஐ குட் ஹவ் ஆல்சோ மேட் திஸ் ஆஸ் அ பெய்ட் பேட்ச். பட் எதுக்காக இதை பண்ணலன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கிளாஸஸ் வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வில் கிவ் த கிளாஸஸ் ஃபார் ஃப்ரீ. பட் ஒரு டெஸ்ட் வந்து எதுக்காக நான் பெய்டாக கொடுத்துருக்கேன்னா தட் ஹாஸ் மெனி ஒர்க் டு டூ ஃப்ரம் மை சைட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வி ஆர் டூயிங் இட் இன் அ ஹோல் ஹார்ட்டட் சம் மேனர். அதாவது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ், மீடியமான கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், ஒரு கொஸ்டின் எப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி வி ஆர் கிவிங் இட் ஃபார் யூ. ஸோ இது எல்லாமே இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதை தான் வந்து பவர் ஒர்க் அவுட்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஸ்டடி, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு லேர்ன், then we have to study, அதுக்கப்புறமா we have to write the test and make it a revision at last. So again என்ன பண்ணணும், we have to start from first. ஒரு ரிவிஷன் பத்தாது, we need to do around 3 revisions for English to get 95 plus marks. எல்லாராலும் ஈஸியாக 80 மார்க் எடுக்க முடியும் இங்கிலீஷில். பட் 80 மார்க் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் குறிப்பிடுற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுங்கள். முக்கியமாக ப்ரோஸை வந்து ஃபுல்லாக கவனிங்க.
அந்த ப்ரோஸில் இருக்கிற ஒவ்வொரு லைன்லையும் உங்களுக்கு கேரக்டர் என்னென்ன கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் என்னென்ன விஷயம் பண்ணுச்சு, ஒவ்வொரு மீனிங் இல்லாத மீனிங், கிளாசரியில் இல்லாத சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனிக்கும் போது தான் உங்களுக்கு வரப்போகிற அந்த 95 மார்க்ஸ் உங்களுக்கு கிராமர்ல இருந்தும் வரும். இந்த 35 மார்க் போயம்ல இருந்து வந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு 34 மார்க்கு, ப்ரோஸில் ஒரு 30 மார்க் வருதுன்னா அதுலேருந்து ஒரு 30 மார்க்குக்கு ஒரு 29. ஸோ இந்த மாதிரி நம்ம கேதர் பண்ணாதான் 100க்கு மினிமம் 95 எடுக்க முடியும். பட் இஃப் தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் லக், உங்களுக்கு 100 out of 100 இன் இங்கிலீஷ் அண்ட் 25 out of 25 இன் மேக்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் வாங்கி எழுதுங்க. இது ஜஸ்ட் வந்து எதுக்காக சொல்றேன்னா ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கூட we have already corrected some of the papers of the OMR sheet. அவங்க கிட்ட OMR sheet, உங்ககிட்ட OMR sheet இருக்குன்னா you can write it in the test. நாங்கள் கொடுக்குற OMR sheet பிரிண்ட் எடுக்கிறது முன்னாடி உங்ககிட்ட OMR sheet இருக்குன்னா நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அதில் எழுதிட்டு you can send it. ஸோ நாங்கள் வந்து அதில் இருக்கிற என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டே வருவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் மெட்டஃபர். மெட்டஃபர் இஸ் a figure of speech that makes an implicit, implied or hidden comparison between two things that are unrelated but which are common characteristics. It is the old home roof that shelters, there you find the gladdest playground. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மெட்டஃபர் கீழே வரும். இந்த கீழே வந்து இந்த அடுத்து வந்து இந்த எக்ஸசைசஸில் கொடுத்துருக்க இந்த பெர்சானிஃபிகேஷன் லைன்ஸு, இமேஜரி லைன்ஸு, மெட்டஃபர் லைன்ஸு இதெல்லாம் வந்து தனித்தனியாக எழுதுங்க. இப்போ ஒரு போயம் எடுக்கிறீங்கன்னா அதில் நோட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தெரியணும். உள்ளுக்குள்ளேருந்து நம்ம டீகோட் பண்ணி எடுக்கிற மற்ற சென்டென்சஸை அதுக்கு அடுத்து நீங்கள் படிக்கணும். ஸோ இப்படி எடுக்கும்போது கம்பல்சரி கொஸ்டின்ஸில் இது எல்லாமே வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஈஸி கொஸ்டின்ஸில் இதெல்லாம் வரும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த நம்ம என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் சொல்லுவோம். அதாவது அந்த எல்லாரையும் அந்த 85க்கு மேலே எடுக்கிற அந்த ஒவ்வொரு மார்க்கும் கஷ்டம்னு சொல்கிறோம்ல, அந்த ஒவ்வொரு கஷ்டமான மார்க்குமே இந்த சைடு இருக்கும். ஸோ இதே எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெமரிஸ் ஆஃப் மை டேட், ரெபெக்கா டி குக். இதையும் வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த ஆத்தர், இந்த போயட் ஆஸ் வெல் அஸ் இந்த போயம் ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே, கடைசியாக நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்குள்ளே வந்து வந்திருக்கோம். ஓகே, லெட்ஸ் கோ இன் டு தி போயம்ஸ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைம் ஸ்கீம். த போயம் இஸ் அ செசட். ஏன் இதை செசட்னு சொல்லுவோம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போமே. இட் ஹாஸ் 6 lines and the rhyming scheme of all stanzas are AA, BB, CC. Okay, next apostrophe. Oh weary wandering brother, if contentment you would win. இந்த வார்த்தை வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. apostrophe என்ன எல்லா ரெஃபரன்ஸும் முன்னாடி இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. எப்படியுமே இது எல்லாத்தையும் இன் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன். antithesis, there are rich folk, there are poor folk. இது ரெண்டுமே ஆப்போசிட் இது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டிதீசிஸ். ஆன்டிதீசிஸ் இஸ் ஆல்சோ பீன் எக்ஸ்பிளைன். இது எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் திருப்பி ஒரே விஷயத்தை கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ தட் ஐ எம் ஸ்கிப்பிங். அசோனன்ஸ், happier for, happier for, happier, இது ரெண்டுலையுமே ஏ என்ற அந்த வவ்வலோட சவுண்ட். செகண்ட், wander, far, ஆ, வா, ஃபா, ஏ. again home, roof, home, roof, again o ஓட சவுண்ட், and it is called as assonance. இதே வந்து கான்சனன்ட்ல இருந்தா we'll be calling it as consonants. Personification, it is the stick together family that wins joy of earth. okay, next anaphora. each ன்னு ஸ்டார்ட் ஆகுது. that மெட்டஃபர், தி ஓல்டு ஹோம் ரூஃப், த கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட். இது ரெண்டுமே வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம், நம்மளோட புக் பேக்ல இருந்து எடுத்திருக்கோம். லாஸ்ட்டாக ரிப்பீட்டேஷன், வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இட், ஃப்ரெண்ட், ஃபோக். ஓகேங்களா? அலிட்ரேஷன், த வேர்ட் WW, B and we can say it as B, S, T, W, O, weary. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த போயமோட 9th ஸ்டாண்டர்ட் போயம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து ரொம்ப ஈஸியான போயம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு இனிமேல் போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ப்ரோஸும் போஸ்ட் பண்ணுவேன், போயம்ஸும் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிராமரை கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம். பயோகிராஃபிஸ் படிக்க வேண்டியது இருக்குது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. பட் நம்ம வேகமாக முடிச்சிடலாம். போயமோட காம்ப்ளிகேட்டட் சிலபஸ் ஓவர். இதுக்கு அடுத்து எல்லாமே வந்து ஈஸின்னு சொன்னாலுமே சில டாபிக்ஸ், சில போயம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான், சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தான். பட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுலேருந்து
இருந்து கூட ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் வரதான் போகுது, இல்லை 2 கொஸ்டின் வரதான் போகுது. எது எது ஈஸி கஷ்டன்றது நமக்கு தேவையில்லை. எதுனா மார்க்ஸ் கொடுக்குமோ அது மட்டும் தான் நமக்கு முக்கியம். ஈஸியாக இருந்தாலும் படிக்கணும், ஹார்டாக இருந்தாலும் படிக்கணும். ஏன்னா நமக்கு தேவை இந்த வேலை, மார்க் கிடையாது. மார்க்கை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அந்த மார்க் வந்து நமக்கு வேலையை வாங்கி தர அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதை நம்ம மனசில் வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கலாம், அதை படித்து முடிச்சிருங்க. கிராமர்னு சொல்லாதீங்க. கிராமருக்கு வர்றதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற இந்த 70 மார்க்கை நல்லா ஃபஸ்ட்டு படிங்க. ஏன்னா அதில் ஒவ்வொரு மார்க் நீங்கள் லூஸ் பண்ண கிராமரில் உங்களுக்கு டஃப்னஸ் ஒரு வேளை கூடிடுச்சு அப்படின்னா உங்களால் அந்த 95 வந்து உங்களால் டார்கெட் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக இருக்குன்றதுக்காக அதை நம்ம அசால்ட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது, கஷ்டமாக இருக்குன்றதுனால அதை நம்ம விட்டுறவும் கூடாது. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் தினமும் டிஎன்பிஎஸ்சி உஸ்தாதியன் அகாடமி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.